Hi friends, இன்றைக்கி இந்த வீடியோவில் டயர் கேக் பற்றின டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கேக்கு நான் எப்படி பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது வரைக்கும் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது 1 kg மெஷர்மெண்ட்லான 2 டயர் வெனிலா கேக் தான். அதுக்காக நான் எந்தெந்த டின் எடுத்திருக்கேன் பாருங்கள். 8 inch அளவிலான ஒரு டின், 4.5 inchலான ஒரு டின். நம்ம அடுத்தடுத்த நம்பர்லான டின்ஸ் எடுக்கும்போது டயர் கேக் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி கேக் டின்னோட சைஸ் டிஃப்ரென்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான கேக் நமக்கு கிடைக்கும். இந்த கேக் பேட்டர் ரெடி பண்ண வீடியோ இதில் கவர் ஆகலை. ஆல்ரெடி நான் 1 kg மெஷர்மெண்ட்லான வெனிலா கேக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சாஃப்டான கேக்கு சூப்பராக நமக்கு ரெடியாக கிடச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான க்ரீம் நம்ம ரெடி பண்ணிடலாம். நார்மலாக 1 kg கேக்குக்கு 1 கப் க்ரீமே போதும். ஆனால் இது டயர் கேக்குங்கிறதுனால நம்ம 1.5 கப் க்ரீம் எடுத்துக்கணும். க்ரீம் ரொம்பவும் பெர்ஃபெக்டாக நம்ம எப்படி பீட் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த கேக்குக்காக க்ரீமை தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒரு கஸ்டமைஸ்டு கேக் தான். கஸ்டமர் சொன்ன மாதிரி அதே கலர்லையே நான் க்ரீமில் கலர் ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் க்ரீமை பற்றின டீட்டெயில்டு வீடியோவிலவே இந்த க்ரீமை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாகவே சொல்லியிருப்பேன். இந்த க்ரீன் கலர்லேயே நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம நார்மலாக க்ரீன் கலர் ஆட் பண்ணுறப்போ இது ரொம்ப டார்க்கான க்ரீனாகவே இருக்கும். அதுலேயே ஒரு சின்ன ட்ராப் அளவுக்கு எல்லோ கலர் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா சூப்பர்பாக பேரட் க்ரீன் நமக்கு கிடைக்கும். இப்போது நான் இந்த 2 கேக்கையுமே 3 ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி பர்ஃபெக்டாக ஸ்லைஸ் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது எல்லாத்தோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததாக நம்ம இந்த கேக் எப்படி ஃப்ராஸ்டிங் பண்ணுறது பார்க்கலாம். நம்ம நார்மலாக சிங்கிள் கேக் பண்ணுறப்ப நிறையவே சுகர் சிரப் ஆட் பண்ணுவோம். பட் இந்த கேக்குக்கு நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது. லைட்டாக அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி எடுத்தாலே போதும். நம்ம ரொம்பவே வெட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டயர் கேக் வைக்கிறப்போ பாட்டமில் இருக்க கேக் உள்வாங்கி போயிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அடுத்ததாக நம்ம எப்பவும் போல் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். அது மேலேயும் நான் கண்டென்ஸ்டு மில்க்கு வெனிலா கேக்குக்கு சேர்த்துப்பேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாமலும் செய்யலாம், அது உங்கள் விருப்பம்தான். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீட்டாக ஐசிங் பண்ணுறதை பற்றி வீடியோ போடுங்கன்னு. நான் அதெல்லாம் சீக்கிரமாகவே போடுறேன். இன்னொரு சிஸ்டர் க்ரீம் டெக்கரேஷனில் பேசிக் டிப்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே எனக்கு இதில் டீட்டெயில்டாக சொல்ல முடியலை. இது ஆல்ரெடி லென்த்தான வீடியோ. ஸோ நான் சீக்கிரமாகவே அது எல்லாமே செப்பரேட்டாக ரொம்ப கிளியராக நான் வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இன்னொருத்தவங்க என்னோடய ஓடிஜி பற்றின ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. எல்லாமே நான் 1 by 1 சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம கேக்குக்கு க்ரம் கோட் முடித்ததுக்கப்புறமா பேஸ் போர்டை நம்ம அப்போவே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். அப்புறமா க்ளீன் பண்ண முடியாது, க்ரீம் ட்ரை ஆகிடும். அடுத்ததாக டாப்பில் வைக்க வேண்டிய சின்ன டயர் கேக்கை ஐசிங் பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு பிளேட்டில் தான் ஐசிங் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி டயர் கேக் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்போது பேஸ் போர்டு வேஸ்ட் ஆகாது. இந்த கேக் கேட்ட கஸ்டமர் டாப்பில் வர கேக் பிங்க் கலரில் கேட்டிருந்தாங்க. எனக்கு க்ரம் கோட் பண்ணவே ஒயிட் க்ரீம் பத்தலை. ஸோ நான் அந்த பிங்க் க்ரீம்லேயே தான் க்ரம் கோட் பண்ணிக்கிட்டேன். பேக்கிங்கில் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம். ஐயோ க்ரீம் பத்தலையே அப்படின்னு பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நம்ம இருக்கிற க்ரீமை வச்சு இந்த மாதிரியே நம்ம செய்ய முடியும். நிறைய கலர்ஸ் நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணி எடுக்கிறப்போ கலர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா கலர்ஸ் டெக்கரேஷனில் வரும். அப்போ நம்ம அதில் குறை வச்சோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது.
உள்ளாடி வந்து இந்த மாதிரி நம்ம வெளியே வர கலரே கொடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நம்ம மேலே வர கலர்ஸை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதலாகவே தான் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபில்லிங்ஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் சொல்கிறதுல ஏதாவது போர்ஷன் புரியலை அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரீப்ளே பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுங்கிறதுனால சம்டைம் புரியாமல் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, நான் ரீப்ளே பண்ணுறேன். இல்லை இன்னும் கிளியராக வேணும்னா கூட அடுத்தடுத்து வர வீடியோக்களில் நான் அட்டாச் பண்ணுறேன். கேக் வந்து மெயின் கோட் முடித்ததுக்கு அப்புறமாவும் இந்த மாதிரி போர்டில் இருக்க க்ரீமை வந்து நம்ம அப்படியே நீட்டாக வெளியே எடுத்துடணும். இது எல்லாமே நம்ம அப்பப்போ உடனே செய்யணும். அப்புறமா செய்யலான்னு விட்டோன்னா எடுக்க முடியாது. நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து செய்தோன்னா சம்டைம் கேக்கே ஸ்பாயில் ஆகிடும். இப்போ பாருங்கள், டயர் கேக் எல்லாமே நம்ம மெயின் கோட் பண்ணதுக்கு அப்புறமா 1 hour மேலே நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணோம். இது சின்ன கேக்குங்கிறதுனால அரை மணி நேரமே போதும். பாருங்கள், டயர் கேக்குக்கு இந்த மாதிரி கேக் டவல்ஸ் கிடைக்கும். அதை வந்து கேக்கோட அளவை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி உள்ளாடி இன்சர்ட் பண்ணி விட்டுறணும். மெஷர் பண்ணிவிட்டு வச்சோன்னா நம்ம அப்புறமா எடுத்து கட் பண்ண வேண்டி வராது. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக நம்ம எந்த இடத்துல டயர் வைக்க போகிறோமோ அதை பார்த்துட்டு தான் இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி செய்கிறப்போ நம்ம மேலே வைக்கிற கேக்கு வந்து உள்ளாடி ப்ரெஸ் ஆகி போகாமல் நீட்டாகவே இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்தோன்னா இந்த கேக் வந்து கொஞ்சம் லாங் ட்ராவல் போனால் கூட எதுவுமே ஆகாது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கேக்கு வந்து மேலே நம்ம தூக்கி வைக்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தாங்க வைக்கணும். நம்ம வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இடம் மாறி இருந்தால் கூட எடுத்து மாற்றி வைக்க முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்து நீட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும், எந்த ப்ராப்ளமுமே வராது. இது மேலேயும் நம்ம ஒரு கேக் டவல் வந்து இன்சர்ட் பண்ணணும். அப்போ நம்ம மேலே வச்சுருக்கோம்ல கேக்கு, இது அங்கங்கே சரியாமல் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி தாங்க நம்ம எத்தனை டயர் பண்ணாலும் நம்ம ஒவ்வொன்றையும் இதே மாதிரி ப்ரொசீஜரில் தான் பண்ணணும். 3 டயர் கேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு டவல் கூட கொடுத்துடணும். மேலே கேக் வேறு இல்லைங்கிறதுனால தான் நான் ஒரு டவல் கொடுத்துக்கிறேன். நான் செய்கிற டயர் கேக் எல்லாமே கொஞ்சம் லாங் ட்ராவல் போகும். நான் இதே ப்ரொசீஜரில் தான் எல்லாமே செய்கிறேன். பட் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமே வந்தது கிடையாது, ரொம்பவும் பெர்ஃபெக்டாக போய் சேர்ந்துடும். அதுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கிற அந்த க்ரீமையெல்லாம் லைட்டாக நம்ம லெவல் பண்ணி விட்டுறணும். கீழே இருக்கிற கேக்கில் டச் ஆகாமல் பார்த்து லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ணுறப்போ அது வந்து கிளியர் ஆகிடும். அப்புறமா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் இதில் வந்து க்ரீமால் டிசைன் கொடுக்கலை, இந்த மாதிரியான ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு தான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இதில் க்ரீம் வச்சு கூட டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து இது வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணி லெட்டர்ஸ் மோல்டில் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கேக்கு கேட்ட கஸ்டமர் வந்து நேம் வந்து யூனிக்காக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக எந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணோம் அப்படிங்கிறத கிளியராக பார்த்ததுக்கு அப்புறமா தான் வைக்கணும். வச்சுட்டு திரும்ப திரும்ப எடுத்து வைக்கிற மாதிரி செய்யாதீங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் எங்கேங்கிறத கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாக்லேட்டில் நேம் ரெடி பண்ணி நம்ம எடுக்கிறப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு கையில் ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. கையில் இருக்கிற ஹீட்டுக்கே அது மெல்ட் ஆகிடும். ஸோ இடத்த சூஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த உடனேயே வைக்கிற மாதிரி இருக்கணும். தென் அடுத்து வந்து இந்த கேக்கு கேட்ட கஸ்டமர் வந்து பாட்டமில் இருக்கிற கேக்கு வந்து சுற்றிலும் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் போட்டு எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு ஃபுல்லாக க்ரீம் பத்தலை, பாதியிலே முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து இதோட ஹாஃப் சைட் டிசைன் மாதிரியே போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா வந்து டாப்பில் மட்டும்தான் அவங்க வந்து ஃப்ளவர் டிசைன் போட்டு எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அன்ஃபில்லாக தெரிஞ்சதுனால நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக 2 ஃப்ளவர் கூட போட்டு எடுத்துக்கிட்டேன். இன்னுமே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஸ்ப்ரிங்கிள்ஸு, தென் எடிபிள் பட்டர்ஃப்ளை அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே நான் டயர் கேக் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்கு உள்ளாடி இன்னொரு பாக்ஸை வச்சு அதை நம்ம ஜாயின் பண்ணுறப்போ ஒரு வீடு மாதிரியான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி
இந்த மாதிரி தான் நான் வந்து எல்லா டயர் கேக்குமே பேக் பண்ணி கொடுப்பேன். நான் வீடியோக்காக தான் இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம பாக்ஸை வந்து ஆப்போசிட் சைடில் ஜாயின் பண்ணிக்கிட்டாலே போதும், நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கிடச்சிரும். தென் நான் வந்து பாக்ஸுக்குள்ளாடி கேக்கை தூக்கி வச்சதுக்கப்புறமா தான் கவனித்தேன், பாக்ஸில் இருந்து கொஞ்சமாக தான் இந்த கேக்கு வந்து ஹைட் இருந்துச்சு. இதுக்கு இன்னொரு பாக்ஸ் கூட நம்ம வச்சு வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு அந்த டைமில் தான் இந்த மாதிரி பண்ணேன். பாருங்கள், கேக்கில் வந்து கேக்கோட பாக்ஸு டாப்பில் வந்து டச் ஆகாத அளவுக்கு 2 பக்கமுமே இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவு கேப் தான் இருந்துச்சு. இதுக்கு நம்ம இன்னொரு பாக்ஸ் கூட வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு தான் இந்த சைடில் கூட இந்த இடத்த வந்து நம்ம கரெக்டாக லெவல் பண்ணி டேப் போட்டு ஒட்டிக்கிட்டாலே போதும், ரொம்ப ஈக்குவலாக கிடச்சிரும். தென் இது ஒரு பொக்கே பேப்பர் தான். இதை வந்து இந்த மாதிரி டேப் வச்சு எல்லா பக்கமுமே ஈவனாக ஒட்டி விட்டோன்னா ரொம்பவும் சூப்பரான ஒரு மிரர் கேக் பாக்ஸ் மாதிரியே ஃபைனலாக கிடச்சிருந்துச்சு. நானே இந்த மாதிரியெல்லாம் ஆல்ரெடி பிளானே பண்ணவே இல்லை, சட்டுன்னு அந்த டைமில் தான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ரியலாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருந்தது ஃபைனலாக. பட் உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரியலி சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கூட இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்படி தாங்க இந்த கேக்கை வந்து ஃபைனலாக நான் பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபைனலாக பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.